கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஆமேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, லீலி புஷ்பம் முள்ளுகளுக்குள் தான் அது வளர்ந்து கொண்டிருக்கும். அது வெளியில் அதிகமாக அதை பார்க்க முடியாது. அது இன்னொன்று பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கில் இருக்கும். அப்போது அந்த லீலி புஷ்பம் எப்படி அதுக்கு உரிய அந்த மகிமை கடந்து வருது, அதுக்கு உரிய ஒரு ஸ்தானம் லீலி புஷ்பம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நல்ல காற்றுகள் அடிக்கும்போது அந்த முள்ளுகள் சூழ்ந்திருக்க லீலி புஷ்பத்தை அந்த முள்ளுகள் அந்த எதழ்களை அப்படியே கீறுமா. அந்த காற்றுல அந்த எதழ்கள் அப்படியே அசையும் போது அந்த முள்ளுகள் பட்டு அந்த எதழ்கள் கீறப்பட்டு கிழியப்படுது. கிழியப்படும்போது அதற்குள்ளிருந்து ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும், ஒரு திரவம். அந்த திரவம் தான் அந்த லீலி புஷ்பத்தை வாசனை கொடுக்குற ஒரு திரவமாக இருக்குது. அந்த திரவத்தை வச்சு தான் அந்த காற்றில் அப்படியே அந்த திரவத்தினுடைய ஸ்மெல்லு வெளியே வருமாமா. அதை வச்சு தான் இந்த இடத்துல அந்த பூ இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அதை பார்த்து அந்த வாசனையை கண்டு அதன் வழியாக போய் பார்த்து இப்படி ஒரு மலர் அங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்களாம். அப்போ ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் பல முள்ளுகள் சூழ்ந்து தான் தேவன் அனுமதித்திருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளும் எனக்கு பிரியமானவள் அங்கே இருக்கிறாள். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆனால் அவரால் நேசிக்கப்படணும்னு விரும்புகிறோம் இல்லையா? அவர் நம்மை பார்த்து சொல்லணும், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவள் அப்படின்னு சொல்லணும். அவர் நம்மை பார்த்து சொல்லணும், நீ ஒரு பழுதற்ற ரூபவதியாக இருக்கிறேன்னு சொல்லி. அப்போது அப்படி அவரால் நம்ம நேசிக்கப்படணும்னா நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குதுன்னா உலகத்தின் பாதையில் முள்ளுகளுக்கு மத்தியில் தான். அதை நல்லா நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அந்த முள்ளுகளாகிய சில உபத்திரவங்கள், வனாந்திரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், உபாதைகள், மன உளைச்சல்கள், இன்னும் பலவிதமான நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது தான் நம்மளுடைய இருதயம் என்ன செய்து கிழிக்கப்படுது. அந்த இருதயம் கிழிக்கப்படும் போது நாம் இயேசுவே என்று சொல்லி, நீங்கள் மாத்திரம்தான் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிடுறோம். அப்படி தானே? வனாந்திரத்தில் யாருமே இல்லாத நேரத்தில் ஆகார் என்ன செய்தாங்க? தன்னுடைய ஒரே பிள்ளை சாகிறத பார்க்க முடியல. அப்போ சத்தமிட்டு அழறா, பிள்ளையும் அழுது. கடைசியில் ஆண்டவர் அந்த இடத்துல, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, ஏன் அழுகிறா என்று கேட்டு ஒரு வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி அந்த பிழையை விளக்கச் செய்கிறார். நல்ல தெளிவாக நம்ம இந்த இடத்துல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வனாந்திர பாதை நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது, உபத்திரவத்தின் வழியாக நாம் கடந்து வரும்போது தான் நமக்குள்ளார அந்த வாசனை வீச ஆரம்பிக்கும். இயேசுவே இயேசுவேன்னு. அந்த நாட்களில் அந்த இயேசு நம்மை நடத்துகிற விதம், எல்லா அன்பும் கைவிட்ட அந்த நிலையில் நம்ம யாரையெல்லாம் நம்பியிருந்தோமோ அவர்கள் நமக்கு எதிராய் போன சூழ்நிலையில், அல்லது அவர்கள் நம்மை விலக்கிவிட்ட நேரங்களில், எல்லாமே சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயையாக இருக்கிறது என்று பிரசங்கில வாசிப்பது போல் அப்படிப்பட்ட நிலையில் நாம் கடந்து வரும்போது அவைகளெல்லாம் நமக்கு ஒரு முள்ளாய் குத்தும்போது அந்த முள்ளின் வலி வேதனை தாங்க முடியாமல் ஒரே ஒருவரை நாம் சார்ந்து கொள்வோம். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது அவர் நம்மை நடத்த ஆரம்பிப்பார், அவர் நம்மை நேசிக்க ஆரம்பிப்பார், அவர் நம்மோடு கூட இருப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் மாத்திரம் நமக்கு போதுமானவராக இருப்பார். அப்படி போதுமானவராக இருக்கிற அந்த வேளையில் அவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். அவர் யார் என்பதை மாறாதவர், அதாவது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு தான், அவருடைய நேசம் தான் மெய்யானது என்பதை நாம் வனாந்திர பாதையில் உபத்திரவத்தின் குகையில் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த நேரத்தில் அவரை குறித்து மற்றவர்களுக்கு நம்மளுடைய இருதயத்திலிருந்து வாயின் மூலமாக வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்போ நாம் முள்ளுக்குள்ளார இருந்தாதான்
முள்ளுகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற வேளையில் அதற்குள்ளார இருந்தாதான் நம்மளுடைய இருதயம் கிழிக்கப்பட்டு நாம் வாசனை வீச முடியும். அந்த வாசனை தான் ஜீவ வாசனை. புரியுதுங்களா? அந்த வாசனைக்காக, அந்த வாசனையை தேடி யார் அவர்கள் என்று சொல்லி அநேக ஜனங்களை தேவன் நம்மை கண்டு ஓடி வர செய்வார். அப்போ நமக்குள்ளார இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அவர்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதனால தான் உபத்திரவ குகையில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி வேதவசனத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக வழி தப்பி திரிந்தேன், உபத்திரவப்பட்ட பிறகோ உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான நெருக்கங்கள் வந்தாலும் எதற்காக? எல்லாமே நன்மைக்காக தான். எல்லாமே நன்மைக்காக. முடிவில் நாம் ஜீவ வாசனை வீச போகிறோம். ஆனால் நமக்கு பல வேதனைகள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளிருந்து அந்த நேரத்தில் வருகிற வாசனை அது உலகத்தில் பார்த்தா வேறு விதமாக இருக்கும். ஆண்டவருடைய பார்வையில் அது ஜீவ வாசனையாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் கர்த்தர் நிமித்தமாக யாரெல்லாம் சில வேதனைகளில் நீங்கள் இருக்கீங்களோ, ஊழியத்து நிமித்தமாக சில பாடுகளின் பாதையில் போய் கொண்டிருக்கிறீங்களோ, கலங்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஜீவ வாசனை வீசி கொண்டிருக்கிறீங்க. உங்களை தேடி ஆண்டவர் அநேகரை அனுப்புவார். உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. ஆமேன்.